கட்டுக்கட்டாக தற்பொழுது கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரது வாகனத்தில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சோதனைகள் ஏற்பட்டதன் காரணமாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பறக்கும்படை அதிகாரிகள் ஏற்கனவே அதிமுகவினர்கள் சொன்னதுபடி இது ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடைபெறாது, மேலும் கோடிக்கணக்கில் பணங்கள் இதில் நடமாடும், அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் வேட்புமனு தாக்கலோ அல்லது தேர்தலை ஆதரிக்கவோ இல்லை என்றும் புறக்கணித்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில்தான் திமுக அமைச்சர் ஏவா வேலு தேர்தல் செலவுக்காக கொடுத்து அனுப்பிய பணம் என பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாமக வழக்கறிஞரான பாலு அவர்கள். என்ன நடந்தது என்பதை பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி மரணமடைந்த நிலையில் அந்த தொகுதி காலாவதியாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அரசியல் கட்சிகள் பரபரப்பில் உள்ளனர். அதே நேரத்தில் முதல் கட்சியாக திமுக தேர்தலில் போட்டியிடும் என்றதோடு வேட்பாளர்கள் அன்னியூர் சிவாவையும் ஆதரித்துள்ளார்கள். இதேபோல் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா, பாட்டாளி மக்கள் சார்பில் சி அன்புமணியும் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரச்சாரமும் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கான முழுமையான காரணம் அங்கு மும்முனை போட்டி உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் தலைவர் அங்கு களத்தில் இறங்கி பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் சார்பில் அங்கு தீவிர பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்காணிப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்குவதை தவிர்க்கும் வகையில் விக்கிரவாண்டி மட்டுமல்லாது விழுப்புரம் மாவட்டத்திலும் முழுவதுமாக தீவிரமாக கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லையில் மலவந்தாங்கல் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு காவல்துறையினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீஸ் யார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த பொழுது மிக பெரிய அளவில் 2 சூட்கேஸ்கள் முழுவதுமாக கட்டுக்கட்டாக பணங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக காரில் வந்தவர்களிடம் விசாரணை செய்த பொழுது நான் ஒரு மருத்துவர் என கூறியதோடு தனது தந்தையின் சொத்தை விற்ற பணத்தை கொண்டு செல்வதாக கூறியுள்ளார். மேலும் பணத்துக்கான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அதிகாரிகள் முன்னிலையில் மாவட்ட கருவூலகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது ஏவா வேலு அவர்களுக்கு எதிராகவும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் வழக்கறிஞர் பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் தேர்தலில் அதிமுகவினர்கள் கூறியது போல் பணப்பட்டுவாடா செய்துதான் இவர்கள் தேர்தலை வெற்றியடைய முடியும் என்பதை ஏற்கனவே கூறியிருந்தார். அதுதான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 24 கோடி, ஒரு தொகுதியில் மட்டும் 24 கோடி ரூபாய் புழக்கத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இப்படியே கொண்டு சென்று கொண்டு இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உரிய நடவடிக்கை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீது எடுத்து இதற்கான உரிய தண்டனையும் வழங்க வேண்டும். திமுகவின் வேட்பாளர் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பிற கட்சியின் வேட்பாளர்கள் தங்களது கருத்துக்களை கடிதங்கள் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தேர்தல் ஆணையம் திமுகவின் வேட்பாளரான இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா அவர்களை புறக்கணிக்கலாமா? அவரது போட்டியிடுவதை தடுக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.